ஆருத்ரா கோல்டு நிறுவனத்தின் இயக்குநர் ரூசோவின் ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. மேலும் கூடுதல் விவரங்கள் செய்த நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, தற்பொழுது ஆருத்ரா நிறுவன இயக்குநர் ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். ஆருத்ரா கோல்டு நிறுவனத்தின் இயக்குனர் ரூசேவின் ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. ஜாமீன் மனு திரும்ப பெறுவதாக தெரிவித்ததை அடுத்து மனு தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி தமிழ்ச்செல்வி உத்தரவிட்டிருக்கிறார். ஆருத்ரா கோல்டு நிறுவனத்தை பொறுத்தவரையில் 2438 கோடி பெற்று மோசடி செய்த வழக்கில் கைது செய்யப்பட்ட அதன் இயக்குனர் ரூசோ ஜாமீன் கோரி வழக்கு தொடர்ந்திருந்த நிலையில் அந்த வழக்கென்பது தற்போது தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. சென்னை அமைந்தகரையை தலைமையிடமாக கொண்டு திருவள்ளூர், திருவண்ணாமலை, ஆரணி, செய்யாறு, கோயம்புத்தூர் உட்பட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் ஆருத்ரா கோல்டு ட்ரேடிங் பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனம் செயல்பட்டு வந்தது. இந்த நிறுவனம் தங்களிடம் 1 லட்சம் முதலீடு செய்தால் மாதம் 35,000 வட்டியாக வழங்கப்படும் என விளம்பரம் செய்தது. இதனிடையே இத்திட்டத்தின் மூலம் மக்களிடம் ஆசையை தூண்டி பண மோசடியில் அந்நிறுவனம் ஈடுபடுவதாக புகார் எழுந்த நிலையில் 21 பேர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் அந்த நிறுவனம் சுமார் 1,09,255 பேரிடம் 2,438 கோடி பெற்று மோசடி செய்துள்ளது தெரிய வந்திருக்கிறது. இந்த வழக்கு தொடர்பாக அந்நிறுவனத்தின் இயக்குநர்களில் ஒருவரான ரூசோ உட்பட 10க்கும் மேற்பட்டோர் அடுத்தடுத்து கைது செய்யப்பட்டனர். இந்த நிலையில் தலைமறைவான இருந்த ரூசோ பொருளாதார குற்றப்பிரிவு போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். அவர் வெளிநாடு தப்பி செல்வதை தடுக்க அனைத்து விமான நிலையங்களிலும் போலீசார் ஏற்கனவே லுக் அவுட் நோட்டீஸ் வழங்கியிருந்தனர். இந்த நிலையில்தான் ரூசோ ஜாமீன் வழங்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு நீதிபதி தமிழ்ச்செல்வி முன் விசாரணைக்கு வந்தபோது ஜாமீன் மனுவை திரும்ப பெறுவதாக ரூசோ தரப்பில் தெரிவித்ததை அடுத்து அந்த மனுவை தள்ளுபடி செய்து நீதிபதி தமிழ்ச்செல்வி உத்தரவிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. நன்றி.